குறும்படம் கரெக்ட்டா? ஆமா குறும்படம் தான். ஓகே. ஓகே, ஒரு சின்ன வீடியோ பார்க்க போறோம் and it's an introduction about Balana. Over to the AV. டிவியின் பிரபல நிகழ்ச்சியான கலக்க போவத்து யாரோ மூலம் அறிமுகமாகி தமிழகம் எங்கும் அறிமுகமான காமெடி கலைஞர் இவர். தனது திறமையால் மேடையை உயிர்ப்பிக்கும் ஒரு கலைஞனாக மட்டுமல்லாமல் கஷ்டப்படும் பல மக்களின் மனதை வென்ற ஒரு சிறந்த மனிதர். சாதாரண வாழ்க்கையில் தொடங்கிய பயணம் இன்று கோடிக்கணக்கான மக்களில் இதயத்தில் இடம் பிடித்திருக்கிறது. காமெடி மட்டும் இல்லை, கருணையும் சேர்ந்த வாழ்க்கையை மாற்றும் ஒரு மனிதர். காமெடி மூலம் மக்களை மகிழ்விப்பது பலரால் முடியும். ஆனால் மனித நேயத்தால் மக்களின் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அந்த சிலரில் ஒருவர்தான் பாலன் ஆகாஷ். மேடையில் காமெடி செய்து மக்களை கவர்ந்தவர், மேடைக்கு வெளியே மனித நேயத்தால் மக்களின் மனதை வென்றவர். இன்று நமது கல்லூரி வைபெஸ்ட் விழாவிற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர் KPOI பாலா அவர்களை SJC சார்பாக வரவேற்கிறோம். That was an amazing video alla. வேற மாதிரி. Let's make some noise for our Balana guys. The one and only KPOI Bala. Nalla sattama ivana. Balama guys, sonu balama. Aja aja aja. Come on everybody, make noise. Some noise for the KPOI final title winner Bala. அண்ணா, எங்களோட அனுமன் சார்பாக we have something to give you. So எங்களோட காலேஜ்ல ரிஷி பரதன் from ECE department second year. So he has something to give you அண்ணா. First we'll open up that. போடு பலத்த இதுக்கே போடுறா. பாட்லங்கா ரிஷி. அண்ணா please open. Please open. Wow. It's a hand-drawn drawing guys. So we have Yugapriyan also to give something from ECE department second year. வேற லெவல் பா. SJC பசங்க சும்மாவா? நீங்க எல்லாரும் பார்த்து காண்டாய் வெறுப்பாற மாதிரி நாங்க ஒரு வேலை பண்ண போறோம். Thank you so much அண்ணா. Thank you so much. அண்ணா நாங்க ரெண்டு பேரு. Okay, so over to our chief guest. They'll take over the stage. Anna, few words. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அண்ணா லைட்டா ஃப்ளோர் ஓடி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். லைட்டாக சவுண்டு மட்டும் வச்சுக்கலாமா? பின்னாடி சவுண்டு கேட்குதாப்பா? நிறைய பசங்க கேட்கலன்னு சொன்னா கேட்குதா? ஐயா கொஞ்சம் சவுண்டு மட்டும் வைக்கிறீங்களா? ஹலோ இப்போ கேட்குதாப்பா? கேட்குதா? ஓகேப்பா, லவ் யூப்பா. உண்மையிலே ஐ லவ் யூ உங்கள் அன்பு பாசத்துக்கு ஐ லவ் யூ. அதுக்கு முன்னாடி இங்கே டான்ஸ் ஆன எல்லா பசங்களுக்கும் ஒரு பெரிய கைத்தல் கொடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் பார்க்குற மாதிரி இருந்தது, சைமா அவார்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக பயங்கரமாக பிரம்மாண்டமாக ஆனாங்க. இந்த காலேஜை பற்றி சொல்லணும்னா, நான் இந்த காலேஜுக்கு இன்றைக்கி வரும்போது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
நானும் இங்கே வந்து பார்த்தா இது சின்ன ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, ஏதோ தலை அஜித் சார் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற மாதிரி பயங்கர மாசா இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்த காலேஜுக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது. 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜுக்கு நான் வந்திருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமும் இன்றைக்கி நான் அந்த காலேஜுக்கு வரேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது எல்லாரையும் பார்க்கும்போது. அதெல்லாம் தாண்டி சென்ட் ஜோசப் காலேஜை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். இது இன்ஜினியரிங் காலேஜ் இல்லையா? இன்ஜினியரிங் காலேஜ்னாலே பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம்? படிக்கலன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் அது பொண்ணுங்க, M1 பேப்பருக்கு M2 படிச்சுட்டு வந்து அரியர் வச்சா அதுதான் பசங்க. பசங்களோட மெயின் ஜாபே என்னன்னா காலையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணும். என்னப்பா அண்ணா இன்னைக்கு தான் ரிசல்ட் வேற வந்து. இன்னைக்கு தான் ரிசல்ட்டா? ஆமா. ஐயோ, வைபு ஃபெஸ்ட் இல்லை இது, இன்னைக்கு வந்து செமஸ்டர் டெஸ்ட்டுன்னு தெரியாமல் போச்சு. சாரிப்பா. ஆக்சுவலாக பசங்களோட மெயின் ஜாபே என்னென்னா காலையில் ஒரு பொண்ணை மீட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடி கண்டுபிடிச்சி சேட் பண்ணோம், நைட் அந்த பொண்ணு அந்த பையனை பிளாக் பண்ணோம். ஸோ இது மட்டும் தான் ரெகுலராக நடக்கிறது. அப்படியா? அப்படி கலங்கடிக்கிற நம்மள மாதிரி பசங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், KGF ஸ்டைலில் ஒரு பொண்ணுங்களை பிளாக் பண்ணால் நீங்கள் கேங்ஸ்டர், இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்க பிளாக் பண்ணால் நீங்கள் தான் மான்ஸ்டர். ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. என்னண்ணே? கரெக்ட். ஆமா. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஆஹா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பாலா கூட இந்த ஈவெண்ட் வந்ததுக்கு சொன்ன மாதிரி 7 இயர்ஸ் பிஃபோர் வந்திருக்கோம் ஆமாம். இந்த காலேஜுக்கு. நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். ஆக்சுவலாக நீங்கள் நான் மட்டும் தான் வரதா இருந்துச்சு. காலையில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வரும்போது நீங்கள் வரீங்களான்னு கேட்டேன். ஏன்னா நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் 2 பேர் தான் வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு 3 வருஷம் சொல்லிருந்தோம், பார்த்தா சார் சொல்றாரு 7 வருஷம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னாரு. உங்க எல்லாரும் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. டான்ஸ் ஆடுறவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நார்மலாக சும்மா டான்ஸ் ஆடலாம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு பெரிய காம்படிஷனில் கலந்துட்டு அதுக்கு என்னென்ன எஃபர்ட் பண்ணுமோ அது எல்லாத்தையும் போட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள்மா. சூப்பர், செமையாக இருந்தது. அதெல்லாம் தாண்டி இந்த லவ்வெல்லாம் வச்சு நிறைய பேர் பண்ணிருந்தீங்க. அந்த ரெட் கலர் பாய்ஸ் சூப்பராக பண்ணிருந்தீங்கப்பா. அந்த லவ்வெல்லாம் வச்சு ஒரு தீமாக வச்சு உண்மையிலே அதுல இந்த லவ் ஃபெயிலியர்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க இல்லையா? அந்த ப்ளூ தீம் லவ், அப்புறம் வந்து அந்த அனபெல்லா மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுதாங்க. ஆமாம், எங்க கான்செப்ட்ல ஞாபகம் வந்துச்சு. அந்த பாப்பா இப்படியே வருது நடந்து. நிச்சயமா அந்த லவ் ஃபெயிலியர் பற்றி. ஏன்னா இப்போ எந்த காலேஜ் போனாலும் வந்து நிறைய ஸ்டேட்டஸ், நிறைய இந்த வாட்ஸ்அப்பில் மற்றது எல்லாத்துலேயும் பசங்க எப்படின்னா அந்த டிப்ரெஷனில் இருக்கும், அந்த லவ் ஃபெயிலியர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் எல்லாம் போட்டு பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாரும் நான் ஒன்று சொல்கிறேன், லவ் ஃபெயிலியருக்கு லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் தான் கஷ்டமாக இருக்கும், அதே எங்களோட சேர்ந்து வாழ்ந்தால் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க, தனித்திருங்கள், விழித்திருங்கள், காதலிப்பதை தவிர்த்திருங்கள், வாழ்க்கை சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருக்கும். என்னண்ணா? ரொம்ப தப்பு தம்பி. ஏன்? நான் ஒரு லவ் மேரேஜ், என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேசுறேன். அப்படியா? இப்போ வீடியோ எடுத்தா பொண்டாட்டி என்ன நினைப்பா? அப்படியா? என்ன சொல்ற? அதோ பாரு, நீ தப்பா புரிஞ்சிருக்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி பாரு, பெட்டை தேடி காஃபி வரும். பெட்டை தேடி காஃபி வரும், ஆனா நீங்க தேடாம பிபி வரும், சுகர் வரும், கொலஸ்ட்ரால் வரும், ஹேர் லாஸ் வரும், எல்லாமே வரும். வினோதனா எங்கப்பா? வினோதனா பாலனா எப்பனா கல்யாணம்? இல்ல அதை சொல்லிடுறேன், உண்மையாவே சொல்லிட்டு வாங்க அப்டேட் சொல்றேன். சரி, ஓகே. அப்டேட்டா அவ்வளவுதான், ஹெட்லைன்ஸ் நாங்க தான். சரி, முதல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். போட வேற லெவல் அண்ணா இவ்ளோ சொல்லிட்டு லவ் மேரேஜ்ன்றீங்க, உங்களுக்கு நியாயமான? போடா ஏமாத்துற லவ் மேரேஜ். சரி சொல்லிடுறேன். லவ் மேரேஜ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, நான் அந்த பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ் நினைச்சேன். நமக்கெல்லாம் கடைசி வரைக்கும் நோ மேரேஜ் தான். ஏன்னா வந்து 1 சைடு லவ் தோத்துரும், 2 சைடு லவ் தோத்துரும், தோக்காத ஒரே லவ் செல்ஃப் லவ் தான். உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க, ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க. அண்ணா இறங்கும்போது பசங்க ஏதோ ரிக்வெஸ்ட் கேட்டானுங்களா? என்ன சொல்லுப்பா? இல்ல உங்கள்ட்ட ஏதோ வாய்ஸ் பேச சொல்லி கேட்டானுங்களா? ரிமைண்ட் எல்லா வாய்ஸும் பேசுறோம் நீங்க, ஓகேவா? ஜாலி பண்றோம், மஜா பண்றோம், ஜாலி பண்றோம், ஓகேவா? சூப்பர்ப்பா. பாலனா யாருமா? ரகுவரன் சார் கண்டிப்பா பேசுறோம், நீங்க எல்லாமே பேசுறோம். ஃப்ரம் லைக் KPI ஃபைனலிஸ்ட் டைட்டில் வின்னர் நீங்க தான். குக் வித் கோமாளி, சின்ன திரையில இருந்து வெள்ளி திரை படம் எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஃபைனல் இயர் பசங்க காலேஜ் முடிக்க போறாங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸ்னா என்னன்னு சொல்வீங்க? ஃபைனல் இயர் பசங்களுக்கு அட்வைஸா ஒன்னே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். இப்போல்லாம் நம்ம நல்லா இருக்கணும்னு யாரும் அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது, தான் நல்லா இருக்கேன்னு காமிச்சிக்கிறது தான் அட்வைஸே பண்ணுறாங்க. என்னுடைய மிகப்பெரிய அட்வைஸ், யாரோட அட்வைஸே கேட்காதீங்க, அப்பா அம்மா சொல்கிறது கேளுங்க, டீச்சர் சொல்கிறது கேளுங்க, அவ்வளோதான், ஜாலியாக இருங்க. என்ன கரெக்டான? கரெக்ட் தான். ஏன்னா நான் லைஃப்பில் பார்த்தது ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லாமல் தெரியல. சொல்லலாம். பைத்தியக்காரன் பேச்சை கூட கேட்கலாம், ஆனால் நம்மளால முடியாதுன்னு சொல்கிற சொந்தக்காரன் பேச்சை தயவுசெய்து கேட்கக்கூடாது. ஸோ அது மட்டும் தான் நம்மளோட அட்வைஸ். நல்ல மேட்டர் இது, ஆட்டோலயே எழுதுறோம் போல இது. ஆமா, எழுதிடலாம். வேற ஏதாவது இருக்காப்பா? நன்றி, நன்றி, லவ் யூ. ஓகே, ஏதாவது நம்ம மட்டும் இல்லையா? ஒண்ணு மட்டும் புரியல, லவ் வெறுக்கிற ஃபர்ஸ்ட். ஆமாண்ணே, அது அப்படிதான். எங்க போனா லவ் வெறுக்கிறனால லவ் மேரேஜ் தெரியல. எல்லாருக்கும் சீக்கிரம் சொல்ல போறேன். நான் ஐஸ்வரன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டேன். ஸ்கூல்ல எனக்கு ஒரு லவ் இருக்கு, ஷேர் பண்ணதுல இங்க ஷேர் பண்ண போறேன். அப்படியா? சொல்லுங்க. அந்த பொண்ணு பேர் வந்து மலர். ஆஹா ஆஹா. ஸ்கூல்ல 8th படிக்கும் மலர் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் 2 பேரும் ஜோடியா நடந்து எப்படி பேசிப்பாங்க, அஜித் ஷாலினி, சூர்யா ஜோதிகா, அந்த மாதிரி வினோத் மலர்னுவாங்க. வினோத் மலர்னு சொல்லிருக்க மாட்டாங்க, வினோத் வளர் தான் சொல்லிருப்பாங்க. நீங்க தப்பா புரிஞ்சிருப்பீங்க, தெளிவா புரிஞ்சுக்கணும்.
இவ்வளவு கலாய்க்கிற எங்க வீட்ல மாமியார் முன்னாடி கலத்துல ஒன்று அடிச்சிருவாங்க. ஏன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவங்க, என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க, தூக்கி வச்சு தான் பேசுவாங்க. இது இடுப்புலையா? இல்லண்ணா, இவங்க மாமியார் யாருன்னா இவங்க அத்தை, இவங்க அப்பாவோட அக்கா, சின்ன வயசுல தூக்கி வச்சு வளர்த்துருக்காங்க அவரை. என்ன கலாய்ச்சு மாமியார்லாம் கலாய்க்கலாம் ரொம்ப ஓவரான்னு சொல்லிட்டேன் நான். ஓகே, இப்போ 9 மணிக்கு முகூர்த்தம் நான் கல்யாணத்துல 8 மணி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். கார் வந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன், தாலி கட்டு வந்துட்டேன். 8 மணி கார் வந்துச்சு. இது ரிமோட் காரா? எப்படி உடனே கார் வரும் புரியலையே. தம்பி நீ என்னப்பா புதருக்குள்ள வீடியோ எடுக்கிற மாதிரி? அவன் தான் பயமா இருக்குப்பா எங்களுக்கு. அவன் என்ன போட்டு செய்ன்னு செஞ்சிருக்கான். ஃபுல்லா ஜூம் பண்ணி எடுத்துக்கிறியா நீ? இல்ல ஏதோ இந்த பழைய படத்துல இந்த கள்ள கடத்தல்லாம் இந்த இது இந்த காசெல்லாம் கடத்துவாங்க பாத்திருக்க படத்துல, அந்த புதருக்குள்ள ஜெய்சங்கர் படத்துல. ஆஹா இவரா? பைட்ட திடீர்னு ஏதோ ஒரு தம்பி என்னடா? நீங்க எடுங்க தலைவா நீங்க எடுங்க. சரி அண்ணா இப்ப என்ன பண்ண போறேன்னா, நம்ம வந்துட்டோம் இல்லையா, அவங்களுக்கு பிடிச்ச நிறைய நடிகர்களை கூட்டு வரலாம். அவங்க யாரை சொல்றாங்களோ எல்லாரையும் கூட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? யாருப்பா? தளபதி. தலை. சரி ஓகே, 2 பேரையும் கூப்பிடலாம். 2 பேரும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாமா? தலையை கூப்பிடலாமா தளபதியை கூப்பிடலாமா? அங்கேருந்து ஒரு பையன் HOD நவநீத கிருஷ்ணன் சாரை கூப்பிடலான்றான். இல்ல ஓகே ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் சார் கூட்டு வரோம். ஓகே தளபதி. ஓகே டிஜே சாங் ரெடி. லெட்ஸ் வெல்கம் தளபதி விஜய் சார். எஸ் சூப்பர். தளபதி சார் வந்துட்டாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கங்கண்ணா. இது யாரு சொன்ன டைலாக்னு தெரியல நண்பா, என் லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது. எக்ஸாம் ஹால்ல ஃப்ரண்ட்ல இருக்க பேப்பர் கும்முனு, ஹால் சூப்பர்வைசர் கம்முனு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முனு இருக்கும் நண்பா. ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 4 வருஷம். ஆனா சென்ட் ஜோசப் காலேஜ் போய் ஆல் கிளியர் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது நண்பா. அதாவது இங்க வாயண்டாடி குட்டி பையன், சொல்லுங்க வாழ்க்கையில எது நண்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம்? எது சந்தோஷமான விஷயம்? எது சந்தோஷமான விஷயம் சொல்லவா? இந்த மாதிரி பாக்குறது சந்தோஷமான விஷயம். அதை விட சந்தோஷமான விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க யாரை திட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பாப்பான் பாருங்க. அதுதாங்க மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். கரெக்டா? யாரு நண்பா உண்மையான ஃப்ரெண்டு? உண்மையான ஃப்ரெண்ட் ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்க உண்மையான ஃப்ரெண்டு. அதை விட உண்மையான ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்கிறாங்க. நீங்க ஒரு கஷ்டமான ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாலயோ வைக்கும்போது என்னாச்சுன்னு கேட்கறான் பாருங்க, அவன் நார்மல் ஃப்ரெண்டு. ஆமா. அதே அதே கஷ்டமான ஸ்டேட்டஸ் வைக்கும்போது மச்சான் சென்ட் மீ அனுப்புறான் பாருங்க, அவன் தாங்க உண்மையான ஃப்ரெண்டு. உங்களுக்குள்ள இருக்க உண்மையான ஃப்ரெண்டு நீங்க தேர்ந்தெடுங்க. பட் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா சென்ட் ஜோசப் காலேஜ் பசங்கள்லாம் வேற லெவலுங்க. டேய் தம்பி சொல்லுங்க, அடுத்து யார் வர போறா தெரியுமா? அடுத்து யார்? அவர் ஃப்ரெண்ட் வர போறாரு. அவரு யாரா வேணா இருக்கலாம். யாரா வேணா இருக்கலாம். அவரு உங்க எல்லாருக்கும் பிடிச்சவரா இருக்கலாம். அவர் ஒரு மிகப்பெரிய கார் ரேசரா இருக்கலாம். அவருடைய பேரு தல அஜித் குமாரா கூட இருக்கலாம். வாங்க தல லைட்டா பேச வச்சுக்கலாம். கார்ல வர காரா பைக் சவுண்ட் விடுறீங்க கார்ல. சூப்பர். ஹலோ கண்ணா பூச்சி ரே கண்டுபிடி யாரு? என்ன தம்பிகளா தெரிக்க விடலாமா? சோறு போட்டவெல்லாம் அம்மா, பசங்களுக்கு ஆல் கிளியர் சர்டிபிகேட் கொடுக்கறவங்க தான் உண்மையான டீச்சர்ஸ். அண்ணா இங்க வாங்க. சொல்லுங்க. இந்த காலேஜ்ல நீங்க ரேங்க் கார்டு இல்லாம கூட வரலாம், ஆனா ஐடி கார்டு இல்லாம வரவே கூடாது. ஆமா சார், எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாருமே போட்டிருக்காங்க சார். எனக்கு வந்ததுல இருந்து ரொம்ப டவுட் சார். சார் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பிரின்சிபல் சார். ஆக்சுவலா ஒன்று சொல்லிக்கிறேன் சார். சாரி சார், இந்த காலேஜ்ல நீங்க இவ்வளவு சீட்டு போட்டது கூட மேட்டர் இல்லை சார். அடிக்கிற வெயில கோட்டு போட்டிருக்கீங்க பாருங்க, அதுதான் சார் பெரிய விஷயம். இல்ல சார், ஈவினிங் 6 மணிக்கு மேல கோட்டு போட்டிருக்காரு. உண்மையிலே சொல்லணும்னா நீங்க பில்லா படத்துல தல அஜித் சாரை பார்த்த மாதிரியே இருக்கு சார். தப்பிச்சிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பசங்க ஹாப்பியா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், ஜாலியா இருக்கட்டும். இப்படி ஒரு காலேஜ் வந்ததுக்கு இப்படி ஒரு சார் ஜாலியா கம்ஃபர்டபுளா எடுத்துக்கிற மனசு இருக்கு பாருங்க, அதுதான் சார் கடவுள். அது சூப்பர் சார், சூப்பர் சூப்பர் சார். சார் உங்க பேர் சார்? என்னப்பா? மேனுவல் ராஜ். மேனுவல் ராஜ் சார். நீங்க மேனுவல் ராஜ் கிடையாது சார். என்னப்பா நீங்க மேனுவல் ராஜ் இல்ல சார், இந்த காலேஜோட புஷ்பராஜ் சார். அவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார், அவ்வளவு செமையா இருக்கீங்க சார். ஓகேவா? தப்பிச்சிட்டேன். ஓகே, அடுத்து யாரை கூப்பிடலாம்? நான் ஒரு வாய்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க யார் வாய்ஸ்? என்ன மாதிரி கியூட்டா அழகா இருக்க ஒரு ஹீரோ வாய்ஸ் பண்ண போறேன். யாரு? அங்கிருந்து ஒரு பையன் ஆண் பாவம் பாண்டியராஜ் சார். பாண்டியராஜனா? யாரு? சூர்யா சார் வாய்ஸ் பண்ணா. சூர்யா சார் எவ்வளவு ஸ்மார்ட்டா அழகா. நான் சூர்யா சாரோட தீவிரமான ஃபேன். சூர்யா சார் ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? நான் அவரோட தீவிரமான ஃபேன், சூர்யா சார் ஃபேன்.
சரி விட்டுறலாமா கை விட்டுறலாமா? சரி பண்றீங்களா? பண்றேன். அதே மாதிரி ஓகேவா? பண்றேன். ஓகே. சிங்கம் சாங் போடுங்க. சிங்கம் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கிடைக்கும். சிங்கம் சாங் போடுங்க. நான் கேட்டது அவர் எனக்கு கொடுத்தது. என்ன ஆபீஸ்ல நிறுத்தணும்னு ஒரு நாளைக்கு முன்னாடி தானே டிசைட் பண்ணேன். உன்னை இந்த இடத்துல நிறுத்தணும்னு. அவருக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. எவ்ரிபாடி லிஸ்ட்ல இருந்து போடுங்க. அதான் தெரியும். அதனால தான் என்னைக்கும் சரி வாங்க. இன்னைக்கு ஓபன் பண்ணேன். தம்பி நான் வந்துடுறேன். விடுப்பா பாட்டு வரப்பா. நீங்க வந்துருங்க. குடிச்சு போய் குப்புற கிடைக்க வேண்டியதுடா. ஏய் பாட்டு வேணாம்ன்ற சும்மா. நான் பாட்டு வேணாம்னு சொல்லி 10 நிமிஷம் ஆகுது. சரி வாங்க சார் நீங்க. ஒரு மாசம் வர. உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்குன்னா ஏன்டா டேய் பாட்டு வேணாம்ன்ற யாருக்கு கொழுப்பு? உனக்குதானா கொழுப்பு? எங்க சார் அவன்? அங்க நீ இவ்வளவு லிமிட் உனக்கு சொல்லிட்டேன் நானு. நீ வந்துருங்க. நீ வாங்க. சூர்யா சார் வாய்ஸ்ல வர நானு. வந்துரு வா வந்துரு. அவன் எங்கடா வர விடுறா? சரி தம்பி சரி நீ இப்பதான் பாட்டு போட்டு வந்துருவாரு. ஆஹா சூப்பர். வாங்க. தம்பி பண்ணவே இல்ல கை தட்டிருக்கு அதுக்குள்ள இருக்கு. பண்ணிடுங்க. நீங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு என்ன பண்ண போறீங்கன்னு பாக்க. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சூர்யா. பிரின்சிபல் சார் மைக்க குத்துட்டு போறியான்றாரு. நல்ல ஹெவியாங்க சூர்யா சார் மாதிரி. தம்பி சார கேளவை. அது நீ பேசுங்க. சிங்கத்தை டிவில பாத்திருப்ப, போட்டோல பாத்திருப்ப, கூண்ட்ல பாத்திருப்ப. சார் அந்த படத்தை கேடிவில தான் பாத்துருக்காங்களா? தெரிஞ்ச டைலாக்கா பேசுங்க ப்ளீஸ். ஓகே அடிச்சா ஓடிட்டார். வெயிட்ரா. பாப்பா அந்த செருப்பு கொஞ்சம் கைட்றா. ஏங்க தம்பி இங்க வாண. சூர்யா சார் எவ்வளவு மாசா பேசுவார். அந்த மாதிரி ஏதாவது பேசுங்க. எதாவது ஊத்துறா எப்படி எரியும் தெரியுமா? ஆஹா மண்ணெண்ண ஊத்துறா மாசம் எரியும். தேக்கடை ஊத்துறா தெளிவா எரியும். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கு அங்க உட்காந்து பாரு. அடிக்கிற வெயில உடம்பு ஃபுல்லா எரியும். ஓகேவா? ஆனா வேற ஏதாவது பண்ண பக்காவா பாரு. ஓடு பீன் ஓட ஒரு வீட் வர காத்திருக்குமா கொக்கு. அப்படி ஓரமா போய் முக்கு அடுத்தால கூப்பிடலாமா? ஹெவியான அதாவது சூர்யா சார் மாதிரி லாஸ்டா பண்ற கான்ஃபிடென்ட்டா. ஓகே லாஸ்டா என்னது? அரை இருப்பா. என்ன அது போலியோ போடுற வரமா வரீங்க? வாங்க. என்ன சொல்லி கூப்பிட்ட? நான் கூப்பிடவே இல்லை. நீ கூப்பிடு. சரி வாங்க. யார் நீங்க? ரோலக்ஸ். யாரு? யார் திருப்பி சொல்லுங்க. யார் சொல்லுங்க? ரோலெக்ஸா? பூந்தமல்லி டீலக்ஸ் பஸ் கண்டக்டர் மாதிரி இருக்கவன் ரோலெக்ஸ். சார் ஒரு மனுஷன் போராடி ஒரு வாய்ஸ். சரி சாரி சொல்லுங்க எல்லாருக்கும். சாரி சூர்யா சார். மிகப்பெரிய சாரி சார். காலைல வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சூப்பர். ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க அவருக்காக. Thank you. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா அவரை பத்தி நிறைய சொல்லலாம். தளபதி விஜய் சாரோடைய கோட் படத்தில் நடிச்சிருந்தாரு. ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. ஸோ சாதாரண விஷயமே இல்லை. எந்த சீன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸில் 2 விஜய் சாருக்கு சண்டை வரும்போது கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கீழே பாப்கார்ன் ஊற்றிட்டு இருப்பாரு. நீங்கள் படத்தில் பார்க்கலாம். இப்படி நிறைய காட்சிகள் வந்திருக்காரு. பேரை விட்டு பாப்கார்ன் தேடியாட பார்த்தேன். சாச்சா நான் பார்த்தேன் அதில். ஸோ அடுத்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இருக்காங்க. ஓகே கூப்பிடலாமா? கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார். இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். உண்மை சூப்பராக சமைங்க. லவ் யூ டூ சார். கார்த்திக் தீபம் குமுதல் வாசாக்கள் விழுங்க அடிக்க நான் போட்டு குமுதல் வரையலாம் குமுது வாங்கிக்குள்ள கம்முது எங்கள் அம்மா மூணுது எனக்கு ராட்சஸில் வெள்ளாக்குது வச்சா குமுத ஹாப்பி என்னாச்சு பாருங்க சார். எனக்கு இட்லியும் பிடிக்கும், தோசையும் பிடிக்கும், எனக்கு தலையும் பிடிக்கும், தளபதி பிடிக்கும், எனக்கு கமலை பிடிக்கும், ரஜினி பிடிக்கும், எனக்கு கார குழம்பு பிடிக்கும், சாம்பார் பிடிக்கும், எனக்கு சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும், எனக்கு இந்த காலேஜில் பசங்களை பிடிக்கும், பொண்ணுங்களை பிடிக்கும். லவ் யூ. ஒரு பாட்டு பாடலாமா? ரெடியா? சேர்ந்து பாடலாமா? சேர்ந்து பாடலாம். மச்சா மல்ஜம் செம்மையா சூப்பர். அப்படி இன்னொரு பாட்டு பாடலாமா? அனல் மேலே பனித்துளி லவ் பண்ணா பொதக்குழி லவ் ஒரு தலைவலி ஃப்ரெண்டு கொடுப்பா மனவலி பெஸ்டி போடுவா வீண் பழி லவ் ஒரு நெஞ்சு வலி சிங்கிளா இருப்பதே ஒரே வழி. எல்லாம் விட்டு சூப்பர். சூப்பர். அடுத்து அவங்க அடுத்தது என்ன வாய்ஸ் வேணும்? அண்ணா தனுஷ் சாரா? பாலாண்ணா அப்பா நம்ம சிம்பு வாய்ஸ். எஸ்டிஆர் சார். ஓகே பேசுவார். ஓகே எஸ்டிஆர் சார் கூப்பிடலாமா? ஓகே கூப்பிடலாம். எஸ்டிஆர் சார். சார் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விடிவி கணேஷ் சார் வாய்ஸ் சார் டைலாக். டேய் தம்பி அவன் தான் என்ன கலாய்க்கிறான். நீ வேற ஜூம் பண்றிய மூக்குக்கு. போட அப்படி போடா. அவன் தண்ணி கூட இருக்க கேப்ல என்ன வாய்ஸ் பண்ண சொல்லுகிறான்டா. போகடா அப்படி. ஓகே சார் எஸ்டி சிம்பு சார். அவன் பாரு கஷ்டப்பட்டு போடுற நான் என்ன வாய்ஸ்னா இது அப்படின்ற. அண்ணா நீங்க சும்மா பேசினாலே அப்படிதான் இருக்கு. போராடுங்கறாங்க. இல்ல அவருக்கு கொஞ்சம் நெஞ்சு சரியினால அப்படி வாய்ஸ் சரியில்லை. எல்லாம் 10 மணி மேல எல்லாம் வாய்ஸா பண்ணுவானே. ஆமா பேசலாமா? போயிடலாம். லெட்ஸ் வெல்கம் எஸ்டிஆர் சார். எஸ்டிஆர் சார். ஏங்க ஒரு நிமிஷங்க.
ஏங்க ஒரு நிமிஷங்க 10 நிமிஷம் வெயிட் பண்றேன், சொல்லுங்க நீங்க விஷயம் ஒன்னே ஒன்று சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யார் அரியரை கிளியர் பண்றாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட் செம்ல யாரு ஆல் கிளியர் சர்டிபிகேட் வாங்குறாங்கிறது முக்கியம். தட்டு அப்பயே பண்ணலனா பண்ணுவாங்க. இந்த காலேஜ்னாலே ஒன்னே ஒன்று சொல்றேங்க, சொல்லுங்க. எங்க போனாலும் ஒரு மைண்ட்ல பிரஷர் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்ல இருக்க பசங்கள யார் தெரியுமா? யாரு? இந்த காலேஜ்ல இருக்க பசங்கள என் தம்பிங்கடா. தட்டா இவ்வளவு தம்பிங்களா? இந்த காலேஜ்ல இருக்க பொண்ணுங்கலாம் சொல்லுங்க. என் தங்கச்சியோட ஃப்ரெண்டுங்கடா. என்ன லாஜிக்டா இது? தம்பிங்களா தங்கச்சி தானே வரணும். டேய் குட்டி பையன், நான் சொல்றது உனக்கு தெரிஞ்சுக்கோ. இந்த பெஸ்டிக்கு லவருக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன வித்தியாசம் பெஸ்டிக்கு லவருக்கு? இந்த பெஸ்டின்றது யூடியூப்ல ஒரு ஆட் மாதிரி பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் லவ்வர்ன்றது விஜய் டிவில ஒரு ஆட் மாதிரி பிடிக்கலனாலும் பார்த்து தான் உனக்கு இருந்து தான் வாழ்ந்து தான் உனக்கு. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, பட் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு பசங்க என்ன இப்ப என்ன அதாவது பசங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் பாசிட்டிவா வந்தா கூட சந்தோஷமா இருக்காது. ஆனா இன்னொன்னு பண்ண சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன பண்ண சந்தோஷமா இருக்கும்? மண்டே லீவுன்னு சொல்லி பாருங்க, அவ்வளவு பேர் அவ்வளவு ஹாப்பியா இருப்பாங்க. அப்படியா? எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. சார் தான் ஒரு எல்லாம் இருக்காரு. சார் சொல்லிருக்காரு மண்டே லீவு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாரும் ஹாப்பியா வீட்டுக்கு போயிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்ங்க, லவ் யூங்க. ஓகே, அடுத்து எஸ்.ஜே. சூர்யா சார் கூப்பிடலாமா? ஆமா, சிம்பு சார் கூட எஸ்.ஜே. சூர்யா சார். அதுக்கு அடுத்து தனுஷ் சார். ஓகேவா? டேய் ஆலமரத்து பட்டை, வேப்ப மரத்து கொட்டை, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சைமா கொட்டை என்னடா? என்ன சார்? என்ன சொல்லுங்க? உன்னை ஒண்ணு நீ நல்லா புரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங் காலேஜ்னாலே பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன வித்தியாசம்? கேரியரை பார்க்க வந்தா அது பொண்ணுங்க, வச்ச அரியரை பார்க்க வந்தா அதுக்கு தாண்டா பசங்க. புரிஞ்சுக்க, ஓகேவா? ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? என்ன சார் பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் வித்தியாசம் என்ன சார்? நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒன்று நான் சொல்றேன். சொல்லுங்க. அவங்க அதை சொல்றாங்க, இவங்க எதை சொல்றாங்கன்னு கேட்காதீங்க. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருப்பா, அவங்களுக்குள்ள ஒருத்தர் இருப்பா, அதை மட்டும் கேளுங்க. சந்தோஷமா இருங்க, ஜாலியா இருங்க. ஓகேவா? ஓகே. சரி, அடுத்து தனுஷ் சார் கேட்டாமா? ஓகே ஓகே, தனுஷ் சார் அந்த விஐபி ல பேசுறப்பல ஆமா அந்த இன்ஜினியரிங் பத்தி பேசிருப்பார்ல. ஓகே, ரொம்ப நேரமா கேக்குறதுனால ஃபர்ஸ்ட் மாரில இருந்து கூப்பிட்டுறலாம். மாரில இருந்து போயிடலாம். மாரி வா மாரி. ஒருத்தவன் தூங்கினுங்க சொல்ல ஒரு கொசு வந்து கடிக்குதுன்னு வையா, அந்த கொசு பெறலடாது. ஒரு நாள் மூச்சுனுக்கு சொல்ல கடிக்கும் போது பட்டு நச்சா பொட்டுன்னு போயிடும். ஏண்டா வெள்ள பண்ணி எந்த வேலையும் செய்யாம தகுதியான படிப்பு இல்லாம அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்துக்கு நோக்காம நேரம் இங்க வந்திருக்க உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கு. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜி 10,000 ஃபெயில் ஆக படிச்சு 10வது ஈஸியான குரூப் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்து இன்ஜினியர் பண்ணி கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸ் டியூஷன் கெமிஸ்ட்ரி டியூஷன் மேக்ஸ் டியூஷன் ரோட்டோட அலைஞ்சி அதுக்கு ஃபீஸ் கட்டி பத்தவங்க ரோட்டோட அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாம் பாஸ் ஆகிற நைட் எல்லாம் ஃபிளாஸ் கட்டி வச்சு படிச்சு காலையில் நேரம் வச்சு இந்த படிச்சு அதெல்லாம் மார்க்லாம் பார்த்தாம டிஎன்பிசி எக்ஸாம் தனியாக 2 மாதம் உட்காந்து படிச்சு அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூசஸாக போய் அம்மா நகை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர் 4th வச்சு அரியர் 4th இயர் மொத்தமாக கிளியர் பண்ணி சொசைட்டி வேலையிலன்னு செருப்பால் அடிச்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டில் தண்டமாக உட்காந்து அப்பா என்ன தண்டச்சோர் திட்டி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு தொண்டில் சிக்கி வலிச்சு இறங்கி அதெல்லாம் தாண்டி சென்ட் ஜோசப் காலேஜ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க வேலையில் பட்டதாரி எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ சூப்பர். ஆமாப்பா. ஓகே, தனுஷ் சார் கம்மியா தான் பேசுறேன், நீ தான் அதிகமா. இல்ல 2 நிமிஷம் வரும் அது. ஓகே, இப்போ என்ன பண்ண போறேன்னா நீங்க பேச போறீங்க. நான் என்ன பண்ண போறேன்? எத்தனை பேர் குக் வித் கோமாளி பாத்துறீங்க? சூப்பர். குக் வித் கோமாளில நம்ம சிவாங்கியோட வாய்ஸ் பேசியிருப்போம். இப்போ உனக்கு நான் சொல்லி தரப்பேன். எனக்கா? ஓகேவா? நீங்களே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். குக் வித் கோமாளில பண்ணியிருப்போம். ஃபுல்லாக சாப்பிட்டு குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது இங்கே வச்சுட்டு பேசினா சிவாங்கியோட வாய்ஸ் வந்துடும். ஓகேவா? இப்போ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ குலோப் ஜாமுன் ஓ பாக்கெட்டில் தான் வச்சிருப்பீங்களா? ஓகே, இப்போ தொண்டையில் சிக்கிச்சு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாய், எனக்கு 2 விஷயம் பிடிக்கும். ஒன்று அஸ்வினி, இன்னொன்று சென்ட் ஜோசப் காலேஜ் பசங்க. ஓகே பாய். இன்னைக்கு தான் பேச போறீங்க. இப்போ நான் ஹாய் குலோப் ஜாமுன் தாங்க. ஆஹா, என்ன அப்படியே பபிள் கம் மாதிரி போடுறது. கீழே வச்சா எத்து கீழே போட்டு கிடக்குன்னு. ஏய் ஏண்டா கீழே தான எடுத்து போடுவாங்க. பண்ணு அப்பா இது கொஞ்சம் குலோப் ஜாமுன் பழசாகுதுப்பா, கீழே எடுத்து போட்டல. இல்ல பண்ணு அழுக்கு நிறைய. பண்ணு. இரு அப்படியே இரு நான் பண்ற மாதிரி. இது நல்ல சீட்டா ஐயாக்கு காட்டலாமா? ஏண்டா ஜோசியம் பாக்குற கிளி மாதிரி. சரி ஓகே, அடுத்து விட்டுறலாம். ரகுவரன் சார் வாய்ஸ் கேட்டீங்க இல்லையா? ரகுவரன் சார். ஓகே, ரகுவரன் சாரா? ஆமா. ஐயோ ரகுவரன் சார் வாய்ஸ் ரொம்ப ஈஸி. முதல்வன் படத்துல ரகுவரன் சார் வாய்ஸ். ஆட்டோ ஓட்டினாலே போது ரகுவரன் சார் வாய்ஸ் வந்து. சரி போட்டு வந்து லைட்டா. இல்ல இங்க இருங்க, நான் இங்க ஓட்டுறேன். தம்பி, அங்க ஒரு டீச்சர் உட்கார்ந்திருக்காங்கல்ல? ஆமா உட்கார்ந்திருக்காங்க.
வந்ததுலேருந்து கேமரா வச்சு வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எடுத்துட்டு சரி நம்ம ஆமா. காமெடி பண்றதா எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் பார்த்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணா வீடியோ கால் யார்கிட்ட புதுசா செயின் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்கான்னு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஷா. தம்பி இப்ப வரைக்கும் நிமிந்து கூட பார்க்கல சார் அவங்க. அந்த இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கே டவுட்டா இருக்கு, இது காலேஜ் ஃபங்க்ஷனா இல்ல காது குத்து ஃபங்க்ஷனா? ஏன்னா அவ்வளவு பட்டு புடவை கட்டிட்டு மங்களகரமா வந்திருக்காங்க. நீங்க நோட் பண்ணீங்களா? என்ன சார்? இந்த செட்டை விட உங்க கழுத்துல போட்டிருக்க நகை செட்டு தான் பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. அட ஆமா. எங்க வாங்கியிருப்பாங்க சொல்லுங்க? எங்க சார் எந்த கடையில வாங்கியிருப்பாங்க? கடையில வாங்கியிருக்க மாட்டாங்க, பக்கத்துல போயிட்டு வரணும், பக்கத்து வீட்டுல வாங்கிட்டு போட்டு வந்தா சும்மா பளபளப்பா பக்காவா இருக்கும். எல்லாம் தெரிஞ்சு சார் உங்களுக்கு. நீங்க கிளாஸ் நடத்துங்க, நடத்தாம போங்க, லீவு விடுங்க, விடாம போங்க. ஆனா இன்னைக்கு எப்படியாவது பசங்களுக்கு ஆல் கிளியர் எப்படியாவது போட்டு ஹாப்பி பண்ணி விட்டு வீட்டுக்கு அனுப்புங்க. முடியாதுன்னு மூஞ்ச காட்டுறாங்க, நீங்க அவங்கள்ட்ட பேசிக்கிங்க. தேங்க்யூ so much, பாய். ஓகே, அடுத்து சரி, அடுத்து சிவகார்த்திகேயன் சாரா? ஓகே. ஹாய் ஹாய். காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது திறமை விவசாய குடி பெருங்குடி மக்களே. 2 மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு 5 மணி நேரமா மேக்கப் போட்டு அழகா வந்திருக்கும் பெண்களே. 5 மணி நேரம் ஃபங்க்ஷனுக்கு வர வழியில பைப் தண்ணில மூஞ்ச கழுவிட்டு ஹேர்ஸ்டைல் அப்படியே களைச்சி விட்டு மாசா வந்திருக்கும் ஆண்களே. இன்னைக்காவது நம்ம மார்க்ல பார்டர்ல பாஸ் ஆயிடுமான்ற பயத்துல இருக்கும் சில ஆண்களே. என்னதான் பண்ணாலும் நான் அரியர் தாண்டா போடுவேன்னு சொல்லிட்டு வீரப்பா உட்கார்ந்து இருக்கும் டீச்சர்களே. உங்கள் அனைவரையும் வருகவரையும் வரவேற்பது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஸ்ரீபெரும்புத்தூர் பங்கு. இது 10 பேர் மட்டும் அழகா இருக்க காலேஜ் இல்ல பங்கு, இருக்கிற மொத்த பேரும் அழகா இருக்கிற காலேஜ் பங்கு. நீங்க ஃபங்க்ஷனை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க டான்ஸ் ஆடுங்க, ஆடாம போங்க. ஆனா பசங்களுக்கு இன்னைக்கு ஆல் கிளியர் போட்டே ஆகணும். போட்டே ஆகணும். சூப்பர். ஓகே, லாஸ்டா ஒரு 2 வாய்ஸ். பாலு, நான் வந்து பிரகாஷ் சொல்லு. நான் வந்து என்னோட திறமையை வெளிப்படுத்த போறேன். அப்படியே எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட். ஓகே ஓகே, பாருங்க. தேன்மொழி பூங்கொடி கன்ஃபார்ம் இன்னைக்கு செருப்படி என்ன உருப்படியா சொல்ற பாருங்க. தீர்ராச பொடியேறி பாக்கணுமே. நீ என்ன சோமாரி கட்டற? மேகம் கருக்காதா? ஏடா மேக கருத்து மழை வந்து ஃபங்க்ஷன் நிக்கிறதா வாச? கரு கரு கருப்பாய் கல்லுடா வீசுமா வெறுப்பாய். சரிண்ணே, நம்ம என்ன பண்ணலாம்? பாட்டு நிப்பாட்டி பிரகாஷ் சார் வாய்ஸ் கேக்குறாங்க. போயிடலாமா? போயிடலாம். ஆ சோ பாரு. பாத்துட்டேன். நீ யாரா? நீ என்ன கேரக்டர் பண்ற? நான் வந்து ஜெய் பண்ணிக்கிறேன். வெறுப்பாங்கல அப்ப நீங்க பிரகாஷ் பாரு. எங்கிட்ட கூட பணத்தை போவா திரும்ப சமாளிச்சுங்க. எங்கிட்ட சட்டையை வாங்கி போ திரும்ப வாங்கி வாங்கி போடு. ஆனா செல்லங்களுக்கு மண்டே லீவ் விடுறா எப்படிடா? அதுக்கு நாளே லீவ் வாங்கி தரமா விட மாட்டா போல இருக்கு இன்னைக்கு. சூப்பர். அடுத்து சரி, லாஸ்டா ஒரு வாய்ஸ் சொல்லுங்க கேப்டன் சார். ஓகே, சூப்பர். அர்ஜுன் தாஸ். இந்த பேப்பர்ல 5 போலீஸ்கார பேர் இருக்கு. இதுல இருக்க தலையை கொண்டு வர லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. ரிலாக்ஸ், மண்டே கன்ஃபார்ம் லீவ் அப்படின்னு யாரும் சொல்லல. தேங்க்யூ so much, பாய். ஓகே, லாஸ்டா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச தலைவர் யாருப்பா? யாருப்பா? யாரு வயசுப்பா? என்ன சொல்றாங்க? சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க. யாருப்பா? யாரு? அறந்தாங்க நிஷாவா? அரதாங்க நிஷாவா? அண்ணா தலைவி த்ரிஷான்னு சொல்றாங்களா? தலைவி த்ரிஷாவா? வாய்ஸ் வராதேப்பா. புரியல. அந்த போஸ்ட்ல ஒரு போட்டோ போடும்போதே பார்த்துட்டா ஒரு டான்ஸ்ல. சரி, எனக்கு அந்த வாய்ஸ் வராதே. அந்த வீடியோ போடுவாங்க, அப்ப பாத்துக்கங்க. அது ஒரு நாளை காலைல 11 மணிக்கு எல்லாம் ஃப்ரீயா பிராக்டிஸ் பண்ணது பண்ணுவாரு. ஓகே, சசிகுமார் சார். சூப்பர். யாருமா நீ நிகழ்ச்சி ஒன்று விட பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, சசிகுமார் சார் வாய்ஸ் ரொம்ப ஈஸி, உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் லேடிஸ்லாம். அமாவாசை காக்கா போடும்போது காலம் மிச்சா சசிகுமார் சார் வாய்ஸ் வரும். கா 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 குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான் நட்பு. என்னடா நொண்ணு? ஆமா சார், செத்ததுக்கு அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுதான். பட் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. இருக்கிற 2 விஷயம், உப்பு இல்லாம கூட சோறு இருக்கும், ஆனா நட்பு இல்லாம லைஃப் இருக்கவே கூடாது. ஓகே, சரி, டிஃபரெண்டா ஒன்று பண்ணலாமா லாஸ்டா? என்ன இவ்வளவு ஜாலியா இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த மோட்டோ பத்துல கார்ட்டூன் பாப்பீங்களாப்பா? சூப்பர். இது குக் வித் கோமாளில நான் பண்ணேன். ஸோ இது கொஞ்சம் கஷ்டம் தான், உங்களுக்காக பண்றேன். ஓகேவா? மோட்டோ, பத்துலு, கஜகஜா, சிங்கம் சார், மாமியார்னு 5 கேரக்டர் வரும். பண்ணலாமா? லெட்ஸ் வெல்கம் மோட்டோ. அரே பூசணிக்கா மண்டையா, சமோசா சாப்பிட்டா சக்தி வரும் தெரியாதடா உனக்கு.
டேய் பத்துலு எங்கடா இருக்க? டைம் ஆகுது, சீக்கிரம் வாடா. இதை பாரு மோட்டோ, இங்க இருக்க பசங்கெல்லாம் சூப்பரான பசங்களே மோட்டோ, ரொம்ப ரொம்ப சூப்பரான பசங்க. ஏன்னா நடுவில் கோடு போட்டாலும் அவங்க வேலையை கரெக்டா ரோடு போட்ட மாதிரி ஸ்ட்ரைட்டா போய்கிட்டே இருப்பாங்க மோட்டோ. எஸ்குஸ் விசாடா தான் சிங்கம் வந்திருக்கேன். நான் சிங்கம்னா இங்க இருக்க பசங்களாம் தங்கம் சார், தங்கம். ஐயோ மாமியாரே, பாதி பேர் மைண்ட் செட்ல மண்டே லீவுன்னு ஃபிக்ஸ் ஆயிட்டானுங்க. யார் யார் வருவானுங்க தெரியல. மண்டே வெயிட் பண்ணி தான் காலேஜ்ல பார்க்கணும். டேய் புருஷனுக்கு மண்டையா, டைம் ஆச்சு, சீக்கிரம் வீட்டுக்கு போனா சாப்பாடுல தண்ணி ஊத்திடுவாங்கடா. இது வந்து மோட்டோ. ஓகே. எத்தனை பேர் ஜாக்கி சான் கார்ட்டூன் பாப்பீங்க? சூப்பர். இந்த மோட்டோ பாலனா அதான் சொல்ல வந்தேன். 90s கிட்ஸ்ல இருந்து ஜாக்கி சான் இன்னும் இருக்குனா. ஆமாப்பா, இவரெல்லாம் 80s கிட்ஸ் இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஜாக்கி சான் அந்த படத்துல பண்ண அவர் இல்லைங்க, இது கார்ட்டூன் ஒன்று. இப்போ மோட்டோலேருந்து ஜாக்கி சான்ல ஒரு அங்கிள் வாய்ஸ் வரப்போகுது, நீங்கள் பாருங்க. ஓகேவா? அரே பூசணிக்கா மண்டையா, பீமா பாபி பாபிஷா, பீமா பாபி பாபிஷா, பீமா பாபி பாபிஷா, ஜாக்கி எங்கடா இருக்கு? அங்கிள், அந்த பூனை மந்திரக்கல்லை எடுத்துட்டு வாங்க. ஏ அம்மாவோட தம்பி மாமா, சீக்கிரம் வாடா பீமா. இது ஜாக்கி சான். இப்படி நிறைய வாய்ஸ் நான் பேசிட்டே போகலாம். சூப்பர். சின்சான் வாய்ஸ் ரொம்ப சின்சான். ஈஸி, உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாம். நானுமா? ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக வந்து வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். மொட்டை மாடியில் காய வைக்கிறதுக்கு துணியெல்லாம் காய வைக்க போகும்போது மேலே கிளிப் இருக்கும்ல, அதை மூக்கில் லைட்டாக போட்டு பேசினா சின்சான் வரும். அதிகமாக போட்டால் ஆம்புலன்ஸ் வரும். ஓகேவா? இப்போ நார்மலாக ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், இப்போ கிளிப்பு இந்த மாதிரி கிளிப் போட கூட பாருங்க. அமைதி அமைதி அமைதியோ அமைதி. இதை பாரு சின்சான், அங்க இருக்க பசங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னு சொல்ல? ஏன் மண்டே லீவு? அவன் ரொம்ப அன்பா பாசமா இருக்கானுங்க. ஐ லவ் யூ சின்சான், ஐ லவ் யூ. இது சின்சான். இப்போ கட் பண்ண கடைசி நிறைவா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இங்கே பேசியிருந்தார் சொல்லி பார்ப்போம். என்ன இல்ல சார், இந்த நாட்டுல ஒரு இந்தியா 20 பாகிஸ்தானுக்கு சமம், ஒரு இந்தியா 50 ஐரோப்பாக்கு சமம். இந்தியா கண்டிப்பா வல்லரசு ஆகும் சார். என்னையா காசு 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 காசு, செத்தா கூட அருணாக்குடி அத்தனை தான் குழிக்குள்ள புதைக்கிறான். என்கிட்ட ஒருத்தவன் கேட்டா கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் என்ன வித்தியாசம்னு. கிரிக்கெட் மேட்ச்ல இருந்தா அது அந்த கேப்டன், மறைந்தும் மாணவர்கள் மூச்சில் இருந்தா அதுதான் புரட்சி கலைஞர் கேப்டன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய். தேங்க்யூ, லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நாங்கள் பண்ணது ஜாலியாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா நீங்கள் கை தட்டுங்க. தேங்க்யூ, லவ் யூ. லவ் யூ பா. என்னப்பா பாலானா, கடைசியா இங்க ஒருத்தர் வந்து டோரேமான் வாய்ஸ் ரெக்வெஸ்ட் அப்பா, பண்ணி டோரி மேனு வாட்ச்மேனு எனக்கு தெரியாதுப்பா. டோரி மேன் எப்படி எப்படி இது நான் பார்க்கல, அது பார்த்து இல்லைப்பா. யாருப்பா? யார் யாரு? பென்டன் வேணுமானே? அப்பா பென்டனா? ஆல்ரெடி டைம் 10 ஆக போகுது. இப்போ என்னப்பா பென்டனு? யாரு? டான்ஸா? கமல்ஹாசன் வாய்ஸ் பேசணுமானா? கமல் சாரா? வாய்ஸ். லவ் யூ பா. இப்படி ஒரு அருமையான விழாவில் அருமையான கலைஞர்களை கௌரவிக்கவில்லை என்றால் அதுக்கு சரியான மேடையாக இருக்காது. எவ்வளவோ குரல்களை நான் பேசினாலும் இந்த மாதிரி கமல் சார் வாய்ஸை கேட்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? இந்த மனசு தான் சார் கடவுள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச், பாய். ஓகே, லவ் யூ பா. தேங்க்யூ. ஓகேவா? தேங்க்யூவா. லவ் யூ பா. தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஸோ மச். டான்ஸா? 2 ஸ்டெப் போடுவீங்களா? ஊ சொல்றியா மாமாவா? இல்ல டான்ஸ் ஆடு. புல்லட் சாங்குக்கு ஒரு ஸ்டெப். என்ன புல்லட்? நம்ம பாட்டு யாரா வாங்க, ஒரு 5 பேர் டான்ஸ் அண்ணா ஆடலாம். நாங்க வரணும், நாங்க 2 பேர் ஜாயின் பண்ணிக்கிறோம்னா. பாப்பா வாப்பா. உன் பேர் என்னப்பா? சஞ்சய். அவங்க பேர் கேட்டாங்க சில பேர். அவங்க பேரு ஆனோனா. சஞ்சய் நானுக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. நான் வந்தல இருந்து சூப்பரா அவங்க தான் நிகழ்ச்சியை செமையா. ஹாய் ஹாய் ஹாய். கடைசியா நம்மள ஆமா கடைசியா சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர், லவ் யூ பா. எனக்கு நீங்க சொல்லுங்க, அப்படியே நான் ஃபாலோ பண்றேன். ஹாய் அண்ணா, ஒரு நல்ல பாட்டா போட்டீங்கன்னா நாங்கெல்லாம் ஜாலி பண்ணிட்டு அப்படியே இறங்கிடுவோம். தளபதி கச்சேரி எங்க நபி கச்சேரி, தளபதி கச்சேரி. ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா, அன்பான பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு, இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா, தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத, ஒரு கது மாறானே, திருத்திட போறானே, தலுக்கலுமா தளபதி கச்சேரி, தளபதி கச்சேரி, அகனா மனபகனா வெறித்தனமா வைபாபலாமா, எங்கனவி கச்சேரி, தளபதி கச்சேரி, கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா, பகல விட்டா
பாகுபலி பொண்ணாச்சு பட்டன்னு பார்த்தாலே பல்ச தும்பாடி கொட்டுபா மீனெல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் பிளடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே Everybody! పల్చిన బల బలకు మిట్టాంగన లోకలే డముగనా డుముగనా డొలక డుముగనా డుముగనా డుమగని ఎట్టి పోన ఎనగినా అడిగినా మురుగినా తోటయ తయారుగినా ఇరుగినా సరుగినా ఒకే నా ఉనిగినా అలుమా డోలుమా అలుమా డోలుమా ఇసలగడి మాలుమా ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. Thank you so much. வேற Thank you so லெவல் much, வேற guys. லெவல் வைபு. பசங்க வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆடி முடிச்சு பாலா அண்ணா கூட ஆடுற வரைக்கும் இன்னும் வைபாவே இருக்காங்க. வேற லெவல். பாலா அண்ணா தேங்க் யூ so much. ஓகே வீடியோ எடுக்கலாமா எல்லாரும் சரியா? ஓகே இன்னைக்கு சென்ட் ஜோசப் காலேஜ் வைப் ஃபெஸ்ட்ல இருக்கோம். எப்படி இருக்கு வைப்? லவ் யூ சென்ட் ஜோசப் காலேஜ். guys thank you so much. வேற லெவல் வைப்ல இருக்கு. எல்லாரும் எதுக்காக டான்ஸ் ஆடுனீங்க? பிரைஸ்க்காக தானா? It's time to announce the prize. So we request all the audience to please. Guys, it will be Thank you, amazing. guys. You'll clear the stage. போதும் guys. இந்த Time போயிட்டே இருக்கு. ஆமா இந்த ஸ்டேஜ் கொஞ்சம் கிளியர் ஆனா தான் அடுத்த அவார்ட் கொடுக்க முடியும். ப்ளீஸ். Thank you. guys thank you so much உங்களுடைய அன்புக்கு. thank you so much. எங்களை வேறு ஆட்கள்லாம் வராங்கன்னா எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. ரசிகரை கைத்தில் உற்சாகமாக தான் கொண்டு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் இல்லாமனால உங்களுடைய ஆதரவில் முதல் படம் நல்லபடியாக நடிச்சு முடித்தோம். ஸோ நல்லா ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போச்சு. அடுத்து ஒரு சூப்பரான படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். நன்றி. லவ் யூ. தேங்க்யூ. லவ் யூ லவ் யூ லவ் யூ. அதாவது இன்னைக்கு என்னோட அறிவுலையும் அழகுலையும் திறமையிலையும் அதிகமாக இருக்க இவ்வளோ மாணவர்கள் செஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இந்த நிகழ்ச்சி எனக்கு ஏற்பாடு பண்ணி இங்கே வரது முக்கிய காரணமாக இருக்க சௌந்தர் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டிஜே சௌந்தர் தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லவ் யூ லவ் யூ. தேங்க்யூ. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் இல்லாமல் நல்ல ஒட்டுமொத்த பேருக்கு பாதத்தோட நன்றிகள். தேங்க்யூ. லவ் யூ லவ் யூ thank you so லவ் much. யூ. we Thank love you so you. much.